Hey guys, இது நம்மளோட 7th vlog and நம்ம இன்னைக்கு நைட் ரைடு தாங்க வந்திருக்கோம். எந்த வண்டியிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4. இது நமக்கு தெரிஞ்ச அண்ணனோட வண்டி தான். அண்ட் பக்கத்தில் என்ன வண்டி நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இது டுகாட்டி மான்ஸ்டர் 797 அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4, அது எஸ் வேரியண்ட் அண்ட் இன்னொன்று ஹாயபூசா. நம்ம டின்னர் ரைடு தாங்க போகிறோம். ஸோ லொக்கேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சூப்பர் பைக் பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 35 to 40 lakhs வருதுங்க நம்ம இந்தியாவில். அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இந்த ப்ரைஸ் மாறுங்க. ஸோ லைனப் பாருங்கள், V4S, V4S, V4 மூணுமே ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் டுகாட்டி. அந்த ரெண்டு டைல் லேம்போட அழகை பார்த்தாலே வெரி நைஸுங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. Thank you. டுகாட்டி பைக்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்மூத்னஸ்ன்ற வார்த்தைக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த பைக் ரொம்பவுமே முரட்டுத்தனமாக இருக்கும், அதான் ரகடாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் ஓடினதை வச்சு நான் சொல்கிறேன், இன் மை ஒப்பீனியன் இந்த செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்குங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னு இல்லாமல் ஒரு நேக்கடில் இந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மிஷின் இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறது. அண்ட் இந்த பைக்கோட காம்படிஷன்னு பார்த்தீங்கன்னா BMW M1000R, KTM 1390 சூப்பர் நியூ கார் அண்ட் அதுக்கப்புறம் கவாசகி ZH2ங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம டின்னர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அங்கே போயிட்டு இந்த பைக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஓரளவு க்ரௌடு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேங்க, நம்ம S1000RRோ இல்லை மல்டிஸ்டாடா மாதிரி இந்த பைக் ரொம்ப வெயிட்டாக தெரியல. எனக்கு லைட் வெயிட்டாக தான் தெரியுது, ஈஸியாக மனுவர் பண்ண முடியுது. பட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குங்க. ஈஸியாக ஸ்பீட் பிரேக்கரில் கீழே அடிப்படுது. S1000RRலாம் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது. ஆனால் இந்த பைக்கில் இதை நோட்டீஸ் பண்ணுறேன் நான். ஸோ நம்ம டின்னர் ரைட் வந்துட்டோங்க. அண்ட் நம்ம சங்கீதாஸ் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம சூப்பர் பைக் லைன் நம்ம பாருங்கள். ஜி இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. அண்ட் இன்னைக்கு என்னென்ன சூப்பர் பைக் வந்திருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இது நம்ம டுகாட்டி மான்ஸ்டர் 797, இது டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4, இது ரெண்டுமே டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4Sங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சுசுகி ஹாயபுசா ஜெனரேஷன் 3ங்க. இது 20th anniversary எடிஷன். அண்ட் நெக்ஸ்ட் பைக்கு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பைக் இன் இந்தியா. வெறும் 6 பைக் மட்டும் தான் இருக்குது இந்தியாவில். இந்த வண்டியோட பேர் Triumph Speed Triple 1200RR. அண்ட் அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா S1000R M Sport எடிஷனுங்க. அண்ட் ஒன்லி 3 பைக்ஸ் தான் இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டுகாட்டி மல்டிஸ்டாடா 1200Sங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்த சூப்பர் பைக்கு. அண்ட் நம்ம டீமில் ஒரு அண்ணன் கிளம்புறாருங்க. நமக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுனால. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நான் வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் டின்னர் கூட சாப்பிடாம போகிறாரு, அவ்வளோ பிஸி ஆகிட்டாரு நம்ம அண்ணன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நம்ம இன்னைக்கு டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி V4ங்க, இது V4S. இந்த V4ம் V4Sக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, சில பல டிஃப்ரென்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4ல உங்களுக்கு சோவா சஸ்பென்ஷன் வந்துருங்க. இது ரெண்டுமே மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் நம்ம V4Sல வந்து உங்களுக்கு ஆல் இன் சஸ்பென்ஷன் வந்துடும். இது எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும். நம்ம V4Sல உங்களுக்கு ஃபோர்ஜ்டு வீல்ஸ் வந்துருங்க. இந்த வீல் உங்களுக்கு V4 விட 5 kgs கம்மியானது, அதனால உங்களுக்கு ட்ராக்ல ஓட்டும் போது இன்னுமே வெயிட்லெஸ்ஸாக தெரியும். மற்றபடி எல்லாமே சேம் தாங்க. டுகாட்டி V4S 2 கலர்ல வருங்க. ஒன்று நம்ம ரெட் கலர், இன்னொன்று வந்து கிரே நேரோ அப்படின்னு ஒரு கலர்ல வரும். ஆல்சோ இதுல 2 எடிஷன் வருங்க. ஒன்று SP2 எடிஷன், அது மேட் பிளாக் கலர்ல இருக்கும். இன்னொரு எடிஷன் பாத்தீங்கன்னா V4 லாம்போகினி எடிஷன் தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த V4Sல என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கார்பன் ஃபைபர் பைப்ளைனர் விங்லெட்ஸ் தாங்க. இது உங்க வண்டியோட
ஸ்டெபிலிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இது அரௌண்ட் உங்களுக்கு 40,000 வந்துடும் ரெண்டு சைடும் சேர்த்து. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்ப் கார்டு எதுக்காக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப லோ ப்ரொஃபைல் இன்ஜின் கொண்ட வண்டிங்க. ஸோ ஈஸியாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றும் போது நல்லாவே அடிப்படும். இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சம்ப் கார்டு போட்டிருக்காங்க. இது ஈவோடெக்கோட சம்ப் கார்டு அரௌண்ட் 15,000 வரும் உங்களுக்கு. தேர்ட் ஒன் இந்த பேனமிச்சி ரேசிங்கோட இன்ஜின் கார்டு தாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து உங்களுக்கு இதில் சீட் கவுல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த சீட் கவுல் வந்து நமக்கு வண்டியோட வராதுங்க, நம்ம தனியாக தான் வாங்கி போடணும். இது அரௌண்ட் உங்களுக்கு 30,000 வந்துடும். இதில் கிராஷ் கார்டு ப்ரொடெக்ஷனும் போட்டிருக்காங்க ரெண்டு சைடுமே. அவ்வளோதாங்க இந்த வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸ். அண்ட் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கு 1103 சிசி கொண்ட ஒரு பைக்குங்க. அண்ட் இது 214 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அண்ட் அதோட சேர்த்து 123 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் இந்த பைக்கு 178 kgs வெயிட் கொண்டது. அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 லிட்டர்ஸ் வருதுங்க. அண்ட் அவ்வளோதாங்க இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then it's bye from my side. Bye.